ஹலோ ஆல், இன்னைக்கு எந்த வண்டியில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இட்டியாஸ் லிவாவில் போயிட்டு இருக்கேன். அதாவது இது வந்து ஹேட்ச்பேக் வெர்ஷன். இதுலேயே வந்து செடன் வந்துச்சு. அது வந்து நிறைய டாக்ஸிங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆச்சு. இன்னொன்று இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு 1.5 லிட்டர் டீசலு, டர்போ டீசல் இது. ஸோ அதே மாதிரி மேனுவல் வேரியண்ட் இது. இந்த வண்டியில் ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸே எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான். டொயோட்டோ நம்ம எல்லாருக்குமே ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி நல்ல ரிலையபிளான இன்ஜின்ஸை பில்ட் பண்ணுறவங்க. ஸோ அவங்க டீசல் இன்ஜின்ஸ் ஆகட்டும், பெட்ரோல் இன்ஜின்ஸ் எல்லாமே ரிலையபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டீசல் இன்ஜினுமே ரொம்ப ரிலையபிளாக இருக்குது. டார்க் இந்த வண்டி வாங்கி என்ன இயர்ன்னு நான் போடுறேன், இத்தனை வருஷம் ஆகியும் இந்த வண்டி வந்து இன்னும் அந்த டார்க் அப்படியே இருக்குது. நல்ல டார்க் இருக்குது. கிளச்சு வந்து ஓன் அவுட் ஆயிடுச்சு, கிளச்சு மாற்றணும். மற்றபடி பிரேக்ஸ் எல்லாமே நல்ல ஸ்பாஞ்சி பிரேக்ஸ் கிடையாது, நல்ல ஷார்ப்பான பிரேக்ஸாகவே இருக்குது. அதே மாதிரி ஸ்டேரிங் ஃபீட்பேக் இப்போ இருக்க நம்ம நார்மல் பட்ஜெட்டில் இருக்க மாருதி சுசுக்கிலாம் விடவே நல்லா இருக்குது. ஏன்னா இதோட நம்ம ரீசென்டர் ஆகுது, நம்ம யூட்டர்ன் எடுக்கும் போதும் சரி நல்ல ஒரு நம்மளுக்கு ஃபீட்பேக் கிடைக்குது. கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது, பட் மற்றபடி நல்லா இருக்குது வண்டி. ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி த்ரோ வந்து வெறும் 1ல் தான் வச்சுருக்கேன் ஃபேன் ஸ்பீடு. ஆனால் அதுக்கே வந்து ஏசி வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இத்தனை வருஷம் ஆன வண்டியில் இந்த கூலிங் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல பெட்டராக தான் இருக்கும் அப்போ வாங்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சேசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்சுவலாக இந்த இட்டியாஸ் லிவா வந்து இந்தியாவுக்காகவே இவங்க வந்து பில்ட் பண்ண ஒரு வண்டி. ஸோ ஆனால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்க நல்ல ஒரு ப்ரைஸிங் பண்ணல. அது மாதிரி இட்டியாஸ் லிவாவும் அவ்வளோவா சேல்ஸ் ஆகலை. இதில் நிறைய வேரியன்ட்ஸ் புதுசு எடிஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் அங்கங்கே சேல்ஸ் ஆச்சு தவிர மற்றபடி மேஜராக எங்கே சேல்ஸ் ஆச்சுன்னு பார்த்தா டாக்ஸி மார்க்கெட் தான். இட்டியோஸ் வந்து நல்ல டாக்ஸி மார்க்கெட்டில் அது டீசல் வண்டினால நல்லாவே மைலேஜும் இருக்கும். ஸோ அது வந்து டாக்ஸி மார்க்கெட்டில் நல்லா சேல்ஸ் ஆச்சு. பட் மற்றபடி பேசஞ்சர்ஸ் நிறைய ஓன் யூஸுக்கு நிறைய பேர் வாங்கலை அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக இந்த வண்டியில் வந்து ஏஸ்தெட்டிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த டைமில் பார்க்கும்போது இந்த ஏஸ்தெட்டிக்ஸ் ஓகேவா நல்லா இருக்குது. நல்ல எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்குது. கை வைக்கிற இடம் எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு வந்து சாட்டானா இருக்குது. இன்னொன்று கியர் லிவர் வந்து இது வந்து நல்ல லாங்கான கியர் லிவர். இது பழைய வண்டிங்களில் இருக்க மாதிரி, இப்போ புது வண்டிகளில் இருக்க மாதிரி சின்ன லிவர் கிடையாது. ஸோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதே மாதிரி இதில் என்ன வித்தியாசமாக இருக்கும் மற்ற வண்டிகள்னு பார்த்தீங்கன்னா இதில் சென்டரில் தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்கும். இது நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு ஆனால் அவ்வளோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது. போக போக எனக்கு அதில் அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்ம டிரைவருக்கு வியூவில் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. பட் இது சென்டரில் இருக்கிறது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஸோ உங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று மற்றபடி இந்த வண்டியில் ரிஃபைன்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. டீசல் வண்டி மாதிரியே தெரியல, நல்ல ரிஃபைண்டாக இருக்குது இந்த வண்டி. ஸோ உங்ககிட்ட இந்த வண்டி இருக்கா, இல்லை நீங்கள் இது டாக்ஸியில் எப்பயாச்சும் ட்ராவல் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.